ஹாய் வெல்கம். இந்த வீடியோல நம்ம வந்துட்டு பைத்தான் டியூட்டோரியல்ல டேட்டா வந்துட்டு எக்ஸல்ல வந்து எப்படி ரைட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோல வந்துட்டு எப்படி வந்து டேட்டா வந்து ரீட் பண்றது எக்ஸல்ல இருந்துன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம். ஸோ இது வந்துட்டு அது கன்டினியூஷன் வீடியோன்னு சொல்லலாம். ஸோ எப்படி ரைட் பண்ண போறோம் எக்ஸல்லன்னு பார்க்கலாம் பைத்தான்ல. ஸோ பைத்தான்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸல்ல ஹேண்டில் பண்ணணும்னா வந்துட்டு நம்ம மாடியூல் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ஒண்ணும் இல்லைங்க, ஜஸ்ட் நீங்க கூகுள்ல வந்துட்டு பைத்தான் எக்ஸல் லைப்ரரின்னு கொடுங்க. ஸோ ஜஸ்ட் கூகுள்ல வந்துட்டு பைத்தான் எக்ஸல் லைப்ரரின்னு கொடுங்க. ஸோ நான் ஓபன் பண்றேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா வேரியஸ் மாடல்ஸ் இருக்கு. ஸோ அது வந்து நம்ம வந்து ஜஸ்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இங்க பாருங்க, ஓப்பன் பை எக்ஸல். ஸோ இந்த மாடியூல் இன்ஸ்டால் பண்ணா என்னென்ன சப்போர்ட் பண்ணணும்னு இங்க இருக்கும். பாத்தீங்கன்னா ரீடிங் அண்ட் ரைட்டிங் எக்ஸல் 2010 ஃபைல்ஸ். அதாவது டாட் எக்ஸ்எல் எஸ்எக்ஸ் எக்ஸ்டென்ஷன்ல இருக்கிற ஃபைல்ஸ். ஸோ இது மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா மாடியூல்ஸும் என்னென்ன வந்துட்டு சப்போர்ட் பண்றது இங்க இருக்கு. ஓகேங்களா? நாம வந்து இந்த ஓப்பன் பை எக்ஸல் மாடியூல் தான் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி நம்ம யூஸ் பண்ண போறோம். ஆல்ரெடி வந்துட்டு அந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ஓப்பன் பை எக்ஸல் மாடியூல் வந்து இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் நீங்க வந்து பைசார்ம் ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல டெர்மினல் ஓபன் பண்ணிக்கோங்க. இதுல கமாண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா pip install open py excel. அவ்வளவுதாங்க. என்டர் கொடுங்க. சோ நம்மளுக்கு இந்த ஓபன் பை எக்ஸல் வந்து நம்மளுக்கு இப்ப இன்ஸ்டால் ஆயிடும். சோ இங்க பாருங்க, இன்ஸ்டால் ஆயிடும். சக்சஸ்ஃபுல்லி இன்ஸ்டால் ஓபன் பை எக்ஸல் வந்துருச்சு. புரியுதுங்களா? சோ இப்போ இந்த மாடியூல் வந்து நம்ம யூஸ் பண்ணி ஒர்க் புக்ல வந்துட்டு டேட்டா வந்து ரைட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் கமாண்ட் என்னன்னா from open by excel import workbook கொடுத்துக்கோங்க. import workbook. சோ இப்போ நம்ம வந்து ரெண்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒர்க் புக், இன்னொன்னு வந்து ஒர்க் ஷீட்டுக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க் புக் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். wb equal to WB equal to workbook னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஷீட். சோ workbook கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஷீட் WS equal to ஒண்ணும் இல்ல, இந்த workbook இருக்கு இல்லையா, WB டாட் ஆக்டிவ் கொடுக்குறேன். சோ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஆக்டிவ்னா என்னன்னு சொல்லிட்டு. சோ இப்போ நம்ம workbook எக்ஸல் ஓபன் பண்ணே வந்துட்டு ஷீட்ஸ் வரும் இல்லையா. சோ இப்போ கசர் வந்துட்டு எந்த ஷீட்ல இருக்கோ, ஆக்டிவா எந்த ஷீட்ல இருக்கோ அதை வந்து நம்ம ஆக்டிவ் ஷீட்னு சொல்லுவோம். அதுதான் WB டாட் ஆக்டிவ். சோ நம்ம இப்படியும் கொடுத்துக்கலாம். இல்லைன்னா ஷீட் நேம் இருக்கு இல்லையா, அந்த ஷீட் நேமும் நம்ம வந்து WB டாட் ஷீட் நேமும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். சோ இங்க பாருங்க, நான் ஒரு எக்ஸல் ஓபன் பண்ணி காமிக்கிறேன். சோ இதுல பாத்தீங்கன்னா ஷீட் இருக்கு இல்லையா, இந்த ஷீட் நேம் ஷீட் 1 ஷீட் 2. சோ இந்த ஷீட் நேமும் கொடுத்துக்கலாம். இல்லைன்னா கசர் ஆக்டிவா இருக்கு இல்லையா, அதுக்காக WB டாட் ஆக்டிவ் கொடுத்துருக்கோம் ஷீட். சோ இங்க பாத்தீங்கன்னா ABC இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து காலம்ஸ் 1 2 3 4 5. இது வந்துட்டு ரோஸ். சோ இதை வந்து நம்ம எல்லாம் சொல்லுவாங்க A1 சொல்லுவோம். இது வந்துட்டு செல் B1 செல். ஃபார் எக்ஸாம்பிள் C2 இது வந்து நம்ம செல்லும் சொல்லுவோம் இல்லையா. சோ இங்க பாத்தீங்கன்னா A1 நான் கொடுக்குறேன். சோ இந்த A1 இந்த செல்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு டேட்டா வந்து ரைட் பண்ணலாம். சோ பைசார்ம் ஓபன் பண்ணிக்கிறேன். சோ இப்போ பாத்தீங்கன்னா WS A1 கொடுக்குறேன். சோ இந்த பர்டிகுலர் செல்ல நமக்கு வந்து வேல்யூ வந்து எழுதலாம். ஈக்குவல் டு சாரான்னு கொடுக்குறேன். சோ இந்த மாதிரி நம்ம இப்ப A1 செல்ல நம்ம சாரா ரைட் பண்ண போறோம். சோ இப்ப டேட்டா என்டர் பண்ண உடனே இந்த ஒர்க் ஷீட்டை வந்து நம்ம சேவ் பண்ணணும். சோ WB டாட் சேவ். சேவ் கொடுத்துட்டு இங்க வந்துட்டு எக்ஸலோட நேம் கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சாரா வியூ ரைட் எக்ஸல் டெமோன்னு கொடுக்குறேன். டாட் எக்ஸ்எல் எஸ்எக்ஸ். ஸோ எக்ஸ்டென்ஷன் நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இதை ரன் பண்ணோம்னா என்ன ஆகும்னா நம்மளுக்கு சாரா வியூ ரைட் எக்ஸல் டெமோ. ஸோ இந்த நேம்ல நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸல் ஃபைல் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் லொகேஷன்லேயே கிரியேட் ஆயிட்டு அதுல A1 செல்ல சாரா நம்மளுக்கு வந்து ரைட் ஆகும். ஸோ நான் ரன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ பாருங்க, ரன் ஆகுது. ஸோ அவுட்புட் பார்க்கலாம். ஸோ ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ இங்க பாருங்க, ப்ராஜெக்ட்ல வந்துட்டு நம்மளுக்கு வந்து கிரியேட் ஆயிருக்கும் இந்த ஃபைல் சாரா வியூ ரைட் எக்ஸல் டெமோ. ஸோ இங்க பாருங்க, எக்ஸல் ஃபைல் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆயிருக்கு. நான் ஓபன் பண்றேன். ஸோ இங்க பாருங்க, சாரா வியூ ரைட் எக்ஸல் டெமோ. ஸோ இதுல A1ல நம்மளுக்கு சாரான்னு இப்ப சொல்லிட்டு நம்மளுக்கு ரைட் ஆயிருக்கு. புரியுதுங்களா? ஸோ இங்க பாருங்க, நான் இப்ப வந்துட்டு டெமோ 1 கொடுக்குறேன். சாரா வியூன்னு கொடுக்குறேன். இங்க வந்துட்டு இதை நான் சேஞ்ச் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம C3 எழுதலாம். C3 செல்ல வந்து சாரா வியூ நம்மளுக்கு எழுதணும். இங்க பாத்தீங்கன்னா சாரா வியூ ரைட் எக்ஸல் டெமோ 1 கொடுத்துருக்கேன். ஸோ இதை நான் இப்ப வந்து ரன் பண்றேங்க. ஸோ இங்க பாருங்க, ரன் ஆயிடுச்சு.
ஸோ இங்க பாருங்க உடனே நம்மளுக்கு வந்து ஒரு ஃபைல் வந்து கிரியேட் ஆயிருக்கு இல்லையா? ஸோ அந்த ஃபைல் இப்ப நான் ஓப்பன் பண்றேன். இதுல வந்துட்டு நம்ம வந்து வேற செல்ல குடுத்துட்டோம். இங்க பாத்தீங்களா? C3ல நம்மளுக்கு வந்து வந்திருக்கு. ரைட் ஆயிடுச்சு டேட்டா. புரியுதுங்களா? இப்ப வந்துட்டு ஒரு செல்ல பார்த்தோம். இப்ப வந்துட்டு ஒரு கன்டினியூஸா வந்து செல்ல வந்து டேட்டா ரைட் பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்துட்டு டெஸ்ட் டேட்டான்னு குடுக்குறேன். டெஸ்ட் டேட்டா ஈக்குவல் டூ இந்த மாரி நம்ம குடுத்துக்கலாம். நெஸ்டட் லிஸ்ட்ல நம்ம குடுக்கலாம். ஸோ நெஸ்டட் லிஸ்ட்ல நம்ம குடுக்கலாம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நேம் சிட்டின்னு குடுக்குறேன். ஸோ இந்த மாரி நம்ம குடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க சாரா, திருச்சின்னு குடுக்கலாம். நெக்ஸ்ட் திருப்பியும் கமா குடுக்குறேன். வியூ மதுரைன்னு குடுக்குறேன் இங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி நம்ம வந்து டேட்டா குடுக்கலாம். இப்ப நேம் சிட்டி, சாரா, திருச்சி, வியூ மதுரை. ஸோ இது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஹெட்டர் மாரி வந்திருக்கு. ஹெட்டர் அதுல வந்து 2 டேட்டா குடுத்துருக்கோம். ஸோ இந்த மாரி இருக்கு. இங்க பாருங்க. நான் வந்துட்டு நேம் சேஞ்ச் பண்றேன். ஸோ இத நான் எடுத்துர்றேன் இப்போ. இந்த C3 எடுத்துர்றான். ஸோ இப்ப இந்த டெஸ்ட் டேட்டா. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டா இல்ல. கன்டினியூஸா டேட்டா இருக்கு இல்லையா? ஸோ இங்க வந்து நம்ம ஃபார் லூப் கான்செப்ட் வந்து யூஸ் பண்ண போறோம். அப் அண்ட் கான்செப்ட் யூஸ் பண்ண போறோம். ஏன்னா வந்துட்டு ஒரு செல் எழுதுனா நெக்ஸ்ட் செல் வந்துட்டு அப் அண்ட் ஆகணும் இல்லையா? ஈஸி தாங்க. ஃபார் டேட்டா இன் எதுல? டெஸ்ட் டேட்டால. ஏன்னா இங்க நம்ம குடுத்துருக்கோம் இல்லையா? டெஸ்ட் டேட்டா. ஃபார் டேட்டா இன் டெஸ்ட் டேட்டா இந்த லூப்ல வந்துட்டு ஷீட் WS டாட் அப்பெண்ட் நம்ம வந்து என்ன வந்து அப்பெண்ட் பண்ண போறோங்க இதுல? டேட்டா. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸா டேட்டா குடுத்துருக்கோம். ஸோ அதற்காக நம்ம வந்துட்டு ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் ஃபார் லூப் ஃபார் டேட்டா இன் டெஸ்ட் டேட்டா WS டாட் அப்பெண்ட். ஸோ டேட்டா வந்துட்டு நம்ம கன்டினியூஸா அப்பெண்ட் பண்ணணும். அப்பெண்ட் டேட்டா அதுக்கப்புறம் வந்து எக்ஸெல்ல வந்து நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ பாருங்க இத நான் ரன் பண்றேன். ஸோ பாருங்க ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணலாம். எக்ஸெல் 2 இல்லையா? டெமோ எக்ஸெல் 2. ஸோ ஓப்பன் பண்றேன். ஸோ நமக்கு டேட்டா வந்து கன்டினியூஸா அப் அண்ட் ஆயிருக்கும். ஸோ இங்க பாருங்க எக்ஸெல் 2 இங்க பாருங்க நேம் சிட்டி, சாரா திருச்சி, வியூ மதுரை. புரியுதுங்களா? ஸோ இது வந்து ஹெட்டர் மாரி. அதுக்கப்புறம் டேட்டா கன்டினியூஸா நம்மளுக்கு வந்து அப் அண்ட் ஆயிருக்கு. ஸோ இது மாரி வந்து நம்ம டேட்டா வந்துட்டு அப் அண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஃபார் லூப் வந்து அதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? ஸோ இந்த வீடியோல வந்துட்டு எப்படி வந்து நம்ம டேட்டா வந்து எக்ஸெல் வந்து ரைட் பண்றதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோல உங்கள சந்திக்கிறேன்.